சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் திண்ணை பரப்புரையை தொடங்கினார். வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை அவர் விநியோகித்தார். இதன் பின்னர் கொளத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நாளை முதல் 234 தொகுதிகளிலும் திமுகவினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருப்பதாக கூறினார். தமிழக மக்கள் நலனை கருத்தில் கொண்டே தேமுதிகவினர் திமுகவில் இணைந்து வருவதாகவும் ஸ்டாலின் கூறினார். ஆர்கே நகர் தொகுதியிலும் அதிமுக வேட்பாளர் மாற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று அவர் தெரிவித்தார். துண்டு நோட்டீஸ் போய் வீடு வீடா கொடுக்கிறது, வீட்டுக்கு வீடு போய் உட்கார்ந்து பேசுறது என்பது தப்பு இல்ல. அது சட்ட விதி இப்படிதான் இருக்கு. இருந்தாலும் அது ஆர்கே நகர் தொகுதி இல்லையா, முதலமைச்சர் தொகுதி இல்லையா, அதனால போலீஸ் விட மாட்டாங்க. அது நாளைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அங்கிருந்து தான் பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க. அவங்க தொடங்குறதுக்கு முன்னாடி நான் தொடங்கணும் என்ற அந்த உணர்வோட தான் அங்க யார்கிட்டையும் சொல்லாம ஏதோ சதி திட்டம் தீட்டுவதற்காக யார்கிட்டையும் சொல்ல நினைச்சுக்காதீங்க. வெளிப்படையாகத்தான் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தோம்.